ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரமல் பிரெட் புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. சில்வர் இல்லாட்டி பேன் இது மாதிரி பாத்திரத்தில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கேரமல் வரும். இல்லை அப்படின்னு நீங்கன்னா வராது. அதுக்கு வந்து நம்ம சில்வர் பாத்திரத்தை எடுத்து ஒரு ஆஃப் கப் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு லைட்டாக கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி இது மாதிரி வருங்க. அப்படியே லைட்டாக கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுங்க. நம்ம கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம கலர் சேஞ்ச் ஆனால் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு பவுலில் வந்து அதை நம்ம ஊற்றிக்கிட்டு அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கணும். நம்ம வந்து கேக் எவ்வளோ தூரம் இது பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறோங்க. ரொட்டேட் பண்ணி வச்சுட்டேன் பார்த்தீங்களா, இப்படி தாங்க வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புட்டிங் கேக் பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து ப்ரெட் எடுத்துக்கிறேன். ப்ரெட்டில் தான் பண்ண போகிறேன். ஒரு 6 ப்ரெட் எடுத்துக்கிறேன். ப்ரெட் எடுத்துகிட்டு 4 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அது அப்படியே போட்டோம் அப்படின்னா வந்து கலர் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த 6ஐயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து ஒரு மிக்சியில் போட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டைங்க. நான் வந்து 2 முட்டை தான் எடுத்துக்கிறேன். ரொம்ப முட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். அதனால் வந்து 2 முட்டை 6 பண்ணுக்கு வந்து 2 முட்டை தான் நான் எடுத்துக்கிறேன். 2 முட்டை எடுத்து ஊற்றிட்டு இதில் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மில்க் ஆட் பண்ணுறேன். இதில் நான் சுகர் ஆட் பண்ணல. ஏன்னா நமக்கு எவ்வளோ ஸ்வீட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு வந்து நம்ம மிக்ஸி வந்து இப்போ ஓட விட்டுக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி தாங்க வரும். இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்ததை வந்து வடிகட்டிட்டு நம்ம ஆல்ரெடி கேரமல் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட நம்ம ஊற்றிக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுகர் போட்டாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணலைங்க. இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ரெடி பண்ணி வச்சதை வைக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டீம்லேயே தான் இது பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் குக்கர் வந்து வாசர் போடாமல் மூடிட்டு விசில் போடாமல் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வைக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகுங்க. இது வந்து இப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா வந்து இட்லி பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இட்லி பாத்திரத்தில் போட்டும் பண்ணலாம். இப்போது 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தி எடுத்துக்கிறோங்க. வேறு எந்த ஒரு திங்ஸும் வேணாம். கத்தி எடுத்து அதை நம்ம நடுவில் வந்து நல்லா வந்து உள்ளே குத்தி பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா அது எதுவுமே ஒட்டாமல் இருக்குங்க. பார்த்தீங்களா, நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ எதுவுமே ஒட்டாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுக்கலாங்க. இறக்கி வச்சுட்டு அதையே கத்தியில் வந்து அந்த சைடில் வந்து லைட்டாக நம்ம கோடு மாதிரி ரவுண்டாக அதே ஷேப்பில் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக வந்துடுங்க. எங்கேயாவது லைட்டாக எங்கேயாவது ஒட்டி இருந்தது அப்படின்னா நம்ம கவுக்கும்போது அந்த கேக்கோட ஷேப் வராது. அதுக்காக தான் இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இன்னொரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஒரு பிளேட் மாதிரி எடுத்துகிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கவுத்தணும் அப்படின்னிங்கன்னா நமக்கு வந்து அழகான கேரமல் பிரெட் புட்டிங் கேக் ரெடிங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஏதாவது ஒரு டயத்தில் வந்து நமக்கு கேக் வேணும், சப்போஸ் எமர்ஜென்சி அப்படிங்கும்போது நம்ம போய் வாங்க முடியாத பட்சத்துக்கு இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கும் இது செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து மோஸ்ட்லி எக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் இருக்குதுங்க. நான் வந்து சுகர் வந்து நான் கேரமலுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணேன், மற்றபடி நான் ஆட் பண்ணலைங்க. ஏன்னா வந்து அப்படியே நீங்கள் சுகர் ஆட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வேறு. சுகர் ஆட் பண்ணாமல் கொடுத்து பாருங்கள், அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நம்ம பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.